ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃப்க்கு பேபி ஷவர் இருந்தனால நாங்கள் அங்கே போயிட்டோம். வந்தோன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டோங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா துணி அத்தனை கிடக்குது. சரி, இதுக்கு மேலே இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு துணி எடுத்துகிட்டு வந்து நல்லா லிக்விடெல்லாம் ஊற்றி சும்மானாலே நம்ம வீட்டில் துணி சேருங்க. இது ஏதாச்சும் விசேஷத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் சொல்லவா வேணும். அப்புறம் லிக்விடை ஊற்றி தண்ணி விட்டு துணி பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. அத்தனை துணி சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேங்க. அதுக்குள்ளே சரி, ஆட்டுக்கு நேற்றுலேருந்து ஆட்டுக்குட்டிகளை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆட்டு சாலையை வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. சரின்னு சொல்லி சீமார் எடுத்துகிட்டு வந்து கூட்டலான்ட்டு நின்றுட்டு இருந்தேங்க. அப்போது இவன் பேர் தான் அப்புங்க. இவன் வந்து இன்னும் இன்றைக்கி தான் கண் தெரியுதா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குதுங்க. அப்படி பார்க்குறான். சரின்னு சொல்லி ஆட்டு சாலையெல்லாம் அப்படியே கூட்டி விட்டு துணி துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டி ஆட்டையெல்லாம் உள்ளேயே வெளியே எல்லாத்தையும் எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு ஆட்டெல்லாம் பிடிச்சி மேவுக்கு கட்டி விட்டுங்க. சரி, ஒரு டம்ளர் அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லி வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சேங்க. ஊற வச்சுட்டு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு எல்லா துணியுமே காய வச்சுட்டு ஆட்டுக்கெல்லாம் பிடிச்சி சாலையில் கட்டிட்டு நீ போய் சோறு தான் ஆக்கணுங்க. சாப்பாடாக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். போய் ஒரு குக்கரில் கழிஞ்சு சாப்பாட்டை வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு என்ன குழம்பு செய்யலான்னு யோசிச்சேங்க. சரி, முட்டை தான் 2 போட்டு வேக வச்சு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை 2 வேக வச்சுங்க. வேக வச்சுட்டு கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. அப்புறம் மாவாட்டி இருந்தேங்க. அந்த மாவை கலக்கி வச்சுட்டு முட்டை கிரேவி செஞ்சு சரி பாப்பாவுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாக்கெல்லாம் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு எல்லாம் கழுவி வச்சேங்க. கழுவி வச்சுட்டு நீ அடுத்து என்னங்க, வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு வாசல்லாம் கூட்டி அப்புறம் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே மணி பார்த்தா 4:30 ஆகி போச்சுங்க. காலையிலேருந்து வேலை செஞ்சு வேலையே தீர மாட்டேங்குது. சரின்னு சொல்லி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் வெளியே வாசலெல்லாம் கூட்டினேங்க. வாசல்லாம் கூட்டிட்டு பார்த்தா குப்பையே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. ஆனால் கூட்டினா இத்தனை குப்பை வருது. வாசலில் அதை விட குப்பை. எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டிருந்தாங்க. எல்லாம் கூட்டி எல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நானும் பாப்பாவை போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க, பொட்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கூழ் இருந்துச்சுங்க நேற்று வாங்கினது. அதை வச்சுட்டு பாப்பா ஒரு ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துட்டு மாவெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கடையில் வந்து